ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே T20 வேர்ல்டு கப்பில் மீண்டும் வீழ்த்தியது. 19 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு நான் சாட்சி. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பையன் ஓரமா தூக்கி போட்டு டிவி ஆன் பண்ணா T20 வேர்ல்டு கப், அதுல ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா மோதுறாங்க. அப்ப ஸ்டார் கிரிக்கெட் அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆஸ்திரேலியாவா அவங்க ஜெயிக்கவே முடியாது, அவன் எதுவும் வேர்ல்டு கப்ல ஜெயிக்கவே முடியாது, அவங்க தான் அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் கீழே குனிஞ்சு பார்த்தா என்ன ஜிம்பாப்வேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் 6 பாலுக்கு 12 ரன்னு, ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க, எப்படியும் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆனால் நேத்தன் பிராக்கன் வந்து லெக் சைட் போடுவார் டெய்லருக்கு, அந்த பால் லெக் பைஸ் ஆகி 4 ஆகி ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை T20 வேர்ல்டு கப்பில் வீழ்த்தி ஒரு வரலாறு படைப்பாங்க 2007 T20 வேர்ல்டு கப்பில். இப்போ 2026 19 வருஷங்கள் கழிச்சு இப்போ கொழும்புல மீண்டும் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வீழ்த்திருக்கிறாங்க. மட்டுமல்லாமல் T20 வேர்ல்டு கப்பில் இது 10வது எடிஷன். இது வரைக்கும் ஜிம்பாப்வேவை ஆஸ்திரேலியா வீழ்த்தியதே இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டும் வச்சிருக்கிறாங்க. நான் ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே வீழ்த்தின 2 மேட்சையும் பார்த்த சாட்சியாக அங்கே இருக்கிறேன். பட் இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க. நான் கூட நினைச்சேன் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்ரீலங்காலே மொத்த மேட்சையும் போட்டிருக்கிறாங்களே, அனைத்தும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அது அப்படியே அவங்களுக்கு உல்ட்டாவா இப்போ அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு நேத்தன் எல்லிஸுக்கு விக்கெட் இல்லை, ஆடம் ஜாம்பாக்கு விக்கெட் இல்லை, குந்தமனுக்கு விக்கெட் இல்லை, டவுரேஸுக்கு விக்கெட் இல்லை, யாருக்கும் விக்கெட்டே இல்லை. பெரட்டோட 50, சிக்கர் ரந்தா கடைசியாக முடிச்சது, அப்புறம் மறுமணி, ரியான் பெல் அவங்களே பேட்டிங் மாதமாக முடிச்சுட்டாங்க. கொடுத்தது என்னவோ 2 விக்கெட்டு தான், ஆனால் எடுத்தது என்னவோ 10 விக்கெட்டையும் ஜிம்பாப்வேயோட பவுலர்ஸ் எடுத்துட்டாங்க. சிக்கந்தர் ராஜாவுக்கு கால் பிடிச்சிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ சிக்கந்தர் ராஜா இல்லாமல், கேப்டனே இல்லாமல் இப்போ அந்த கப்பலை ஓட்டணும் அப்படிங்கும்போது தங்களோட பார்ட் டைமர்ஸுகளையும் தங்களோட ஸ்பின்னர்ஸை வச்சு 170 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி திரும்ப ஒரு தடவை ஆஸ்திரேலியாவை நசுக்கி இருக்கிறாங்க. அதே போல் சும்மா சொல்லக்கூடாது, ஃபீல்டிங்கும் அவுட்ஸ்டாண்டிங்கான கேச்சஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் இது 3த்தையும் வச்சு ஆஸ்திரேலியாவை ஜிம்பாப்வே நசுக்கி இருக்கிறாங்க. இப்போது ஆஸ்திரேலியா அடுத்து ஓமான் கூடயும் ஸ்ரீலங்கா கூடயும் ஜெயிச்சா மட்டுமே தான் சூப்பர் 8க்குள்ளே வர முடியும். இப்போ ஜிம்பாப்வே ஓமானை பெருசாக ஜெயிச்சாங்க, நல்ல நெட் ரன் ரேட்டோட இப்போ அவங்க மேலே இருக்கிறாங்க. இப்போ அடுத்து அயர்லாந்து கூட ஒரு ஜிம்பாப்வே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு சிக்கல். அப்புறம் February 26 சென்னை சேப்பாக்கில் சூப்பர் 8 போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஆஸ்திரேலியா சூப்பர் 8க்கு தகுதி பெற முடியாத ஒரு சூழலில் ஜிம்பாப்வேவும் இந்தியாவும் சென்னை சேப்பாக்கில் மோதுவாங்க சூப்பர் 8 போட்டியில் பார்ப்போம். பட் 2 வரலாற்று நிகழ்வுகளை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஸ்கூல் பையனாக இருந்தேன், இப்போது ஒரு யூடியூபராக இருக்கிறேன். 2 நிகழ்ச்சியும் பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் பரவட்டும்.